ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக பிரசவ வலி தான். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நம்ம உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். இது வந்து ஒரு வாரத்துல இருந்தே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியும். இது வந்து நார்மல் வலின்னு நினச்சிப்பாங்க. கண்டிப்பாக கிடையாது. அது வந்து பிரசவ வலி தான். உடனே நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக நம்மளுக்கு எந்த நாட்களில் பிரசவ வலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா, அதிகமான பெண்களுக்கு 38, 39, 40 இந்த 3 வாரங்களில் தான் உங்களுக்கு பிரசவ வலி வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு வாரத்துலேருந்தே நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது நம்மளுக்கு வயிறு வந்து ரொம்ப கீழே இறங்கின மாதிரி, ரொம்ப மேல் வயிறு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அடிவயிறு ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிறப்புறுப்பில் வந்து அதிகமான வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு நிறைய ஒரு சில பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாக இருக்குது, நார்மலாக இருக்கிறத விட இப்போ இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தா ரொம்ப அதிகமாக ஏற்படும். அப்படி ஏற்பட்டதுன்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அடுத்த நாளோ இல்லை 2 மணி நேரத்துலேயோ இல்லை 3 நாட்கள்லேயோ உங்களுக்கு டெலிவரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளீடிங்கும் சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் வந்து விரிவடைஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு சிலருக்கு விரிவடைஞ்சிருக்கும் அல்லது ஒரு சிலருக்கு விரிவடைஞ்சிட்டே இருக்கும். 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு 2 டேஸ் கூட ஆகட்டும். ஆனால் இருந்தாலும் என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப முதுகு வலி, ரொம்ப இடுப்பு வலி, அந்த முதுகு வலி வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுடைய மேல் முதுகில் வந்து வலி ஏற்பட்டு கீழ் முதுகு சைடில் இடுப்போட சைடு எல்லாமே வந்து வலி வந்து ஏற்படும். அப்படி ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு அது வந்து பிரசவ வலி தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் சூட்டு வலி அதாவது ஹீட்டுக்கு வந்து நம்மளுக்கு வலி வந்து ஏற்படும். பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா வலி ஏற்படும். ஆனால் பிரசவ வலியும் ஏற்படும். எனக்கு வந்து என்னோட செகண்ட் பேபிக்கு 3 டேஸ் வந்து பெயின் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நானுமே அது சூட்டு வலின்னு தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு 2 ஆர் 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை லைட்டாக பெயின் வந்து இருந்தது. ஆனால் அந்த பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது அதிகமாக இருக்குன்னா வயிறு ரொம்ப அப்படியே சுருங்கி பிடிச்சி இழுத்துற மாதிரி ஒரு பெயின் இருக்கும். அது வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இருந்தது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பெயின் இருந்தது. அப்படியே பிடிச்சி பிடிச்சி இழுக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் டே 3rd டே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. இதுதான் வந்து பிரசவ வலி. இதுவே சூட்டு வலியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வயிறு வலிச்சது, உங்களுக்கு நல்லா சூடு அமர்ற மாதிரி, அதாவது உங்களுக்கு உச்சந்தலையில் நல்ல எண்ணெய் அப்ளை பண்ணுறதோ அல்லது நல்லா மோர் குடிக்கிறதோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது வலி கம்மியாயிடுச்சுன்னா அது வந்து சூட்டு வலி. இது பிரசவ வலி இப்படி இருந்ததுன்னா உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு வந்து லூஸ் மோஷன் வந்து போகும். அது ரொம்ப இயல்பான ஒன்று தான். ஏன்னா நம்மளோட குழந்தை வெளியில் வர்றதுக்கு தயார் நிலையில் நம்மளோட குடல் பகுதிகளை வந்து வச்சுக்கிறதுக்காக ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் போகும். ரொம்ப ஒரு சிலருக்கு என்ன தான் பெயின் இருந்தாலும் பசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு அது பிரசவ வலி தான். அது மட்டும் இல்லாமல் வயிறு வலி வந்து நிறைய பேருக்கு மேல் வயிறு வலிக்குதா கீழ் வயிறு வலிக்குதா, ஆனால் ஏதோ ஒரு நம்மளுக்கு வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பனிக்கூட நீரே வந்து உடஞ்சிரும். அதாவது எது யூரின் சாம்பிள் எது பனிக்கூடத்தோட நீரோட சாம்பிள்னே அவங்களுக்கு தெரியாது. இது யூரின்னே நினச்சிப்பாங்க. அதான் ஒவ்வொரு டைம் நம்ம 8 மாதங்களுக்கு அடுத்து ஒவ்வொரு டைம் யூரின் போகும் பொழுது கொஞ்சமாக நம்ம எடுத்து பார்க்கணும் என்ன கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த பனிக்கூட நீர் வந்து நார்மலாக முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி தான் வலுவழுப்பு தன்மையோட தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு யூரின் மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதுவும் பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது
ரொம்பவே நல்லது. நீங்கள் நார்மலாக உங்களோட பேக்கிங் உங்களுக்கு தனியாக, குழந்தைக்கு தனியாக எல்லாமே வந்து தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுக்கோங்க. 8 மாதங்கள்லேயே பேக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் சாப்பிட்ற டேப்லெட்ஸ் வந்து உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எந்த இடத்துல இருக்குதுன்னு நல்லா தெரியணும். உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணீங்களோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே ஒரே இதில், டேப்லெட்ஸ் எல்லாமே ஒரே இதில் வச்சு பேக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சில பெண்களுக்கு அந்த நேரத்தில் கூட ஒரு சிலருக்கு வாமிட் அதிகமாக இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு வயிறு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, பிறப்புறுப்பு வலி இந்த மாதிரியான வலிகள் வந்து இருக்கிறது ரொம்பவே இயல்பான ஒன்று தான். இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.